OFG இன்னைக்கு நம்ம இந்தியன் பை ட்ரெயின் 3D கேம்ல ஒரு தரமான சிறப்பான அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி என்ன அப்டேட்னா நம்ம கேம்ல வரக்கூடிய அப்டேட்ல ஸ்கூல் கொண்டு வர போறாங்களா. சோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூல் கொண்டு வரப்போம் அப்படி சொன்னா ஒரு இமேஜ் மட்டும் தான் போட்டுடுவாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கு, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒரு தெருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. OFG நம்ம வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னியே உட்காந்து வச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயின் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் படிச்சோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துறோம்ப்பா, சொல்லி கொடுத்துறோம் அப்படிங்களா? சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். OFG நம்மளுடைய இந்தியன் பை ட்ரெயின் 3D கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கொண்டு வரப்பறதா சொல்லி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்குள்ள இருந்தா இப்படி தான் இருக்கும், அதாவது அந்த போர்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக உருண்டை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜா கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவாவே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்திருந்தாங்க மக்களே. சோ அந்த வீடியோ இப்போ நான் போறேன், நீங்களே பாருங்களேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் மாதிரி இருக்கு. சோ ஒரு 2-3 பஸ்ஸை காட்டுறானுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலை சுத்தி காட்டுறாங்க. சோ அந்த ஸ்கூலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிபேட், அதாவது ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ற மாதிரியான ஒரு வசதி இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு பாக்குறதுக்கு இந்த வீடியோல கிளியரா தெரியாதுன்னு நினைக்கிறேன். சோ அது என்னன்னா, அது இப்போ நம்மளுடைய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஃபுட்பால் கிரவுண்டா இல்லை பேஸ்கெட் பால் கிரவுண்டா இல்லை வாலிபால் கிரவுண்டா என்னன்னே தெரியல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க சறுக்கி விளையாடுறதுக்கான அந்த சர்க்கஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ நான் ஃபுல்லாக போட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பேன் இந்த வீடியோவில் என்னென்ன வந்துச்சுன்னு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நம்மளுடைய கேமில், அதாவது அந்த ஸ்கூல் கொண்டு வரது எந்த இடத்துல கொண்டு வராங்கன்னு தெரியல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடத்துல தான் கொண்டு வராங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஷூட் பண்ண மாதிரியான அந்த வீடியோலெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ எவ்வளோ பெரிய பில்டிங்கு, என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கொண்டு வர போகிறாங்க, அதில் ஸ்டூடெண்ட் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான் மக்களே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இப்படி தான் இருக்குப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் நாங்கள் இதை தான் கொண்டு வரோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் லைஃப் ஸ்கூலுக்கு போகும்போது என்னென்ன பண்ணுவீங்க, அங்கே என்னென்ன பொருளெல்லாம் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான என்னென்ன இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேமில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம், எல்லாமே வந்துடும் நம்மளுடைய கேமில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் எல்லா அப்டேட்டை பற்றி நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். நிசன் GTR கார் கொண்டு வர போறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆர்மி கேம்ப், அப்புறம் ஆர்மி ஜீப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கேம்ல ஒரு நியூ பஸ், அதுக்கப்புறம் இந்த டைனோசர், அதாவது டைனோசருங்கிற பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் இருக்குல்ல, ஒரு டைனோ பேட், அதாவது என்ன சொல்றது பறவை மாதிரி சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று கொண்டு வராங்க. OFG இந்த அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வேணா கொண்டு வராமல் இருக்கலாம். ஸோ மற்றெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டேட் கேட்டிருந்தீங்க, டேட் எனக்கே என்ன சொல்லலை. ஸோ சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் உருட்டாதான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இங்கே உருட்டுறதுக்கு வேலையே கிடையாது, அவங்க கொடுக்குற அப்டேட் தான் நான் போடுறேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன மந்த் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம என்னென்ன அப்டேட் சொல்லுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த மந்த் கொடுத்துட்டாங்க. ஸோ அது எத்தனை பேருக்கு தெரியுதில்ல, என்னை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உருட்டுறேனா இல்லை அதாவது என்ன சொல்கிறது அப்டேட்டை தான் போடுறேன்னா அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோவில் அந்த வீடியோவோட கமெண்ட்டை நான் கண்டிப்பாக வாசித்து பார்ப்பேன். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோ ரெஸ்பான்ஸ் சொல்லியிருந்தீங்க. நான் நேற்று கூட அந்த வீடியோ படித்தனால தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதில் நான் கமெண்ட்டை பார்த்துட்டு அதை லைக் பண்ணாமல் என்றைக்குமே போனது கிடையாது, நான் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போனது கிடையாது மக்களே. நான் எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். OFG நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எதிர்கால அவர்களுக்கு கொடான கொடி நன்றி சொன்னதில் அந்த அப்படி முடிச்சுக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்துலாமா, லைக் கொடுத்துலாமா அப்படியா? ஸோ பாய் OFG, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.